ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. வானாதி வானங்கள் விற்றிருக்கிறவரே, மனுஷனை இழைப்பதற்கு அவன் ஏமாத்திரம், தேவதூரில் அவனை சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினாரப்பா. ஏசப்பா, நீரே மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டு எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே சம்பாதித்தீர். ஆண்டவரே, நம்முடைய தழும்புகளால் குணமானோம். ஆண்டவரே, உங்கள் வழியாய் நாங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு புதிது ஜீவனமான மார்க்கத்தை எங்களுக்கு நீ தந்ததுக்காய் நன்றியப்பா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கோடா கோடி தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான சேட்டிக்கை மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு 5 இயர்ஸாக ஆராய்வோன்னு நினைக்கிறேன். முதல்ல ஆரம்பத்தில் சிம்பிளாக மெசேஜ் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை. அந்த ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தியானிக்க இருக்கிறோம். இடையில கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர் வரும்பொழுது நம்ம புதிய ஏற்பாடில் 4 சுவிசேஷத்துக்குள்ளே போய் தேவனுடைய பாடுகளையும் அவர் உயிர்த்தெழுதலையும் ஆராய்வோம், அவர் பிறந்ததையும் ஆராய்வோம். மற்றபடி அந்த பழைய ஏற்பாட்டில் ஆகமங்கள் 5 முடித்து அதுக்கடுத்தால நம்ம ராஜாக்கள், சாமுவேல் ராஜாக்கள் யோபு அப்படியே அந்த தீர்க்கதரிசன வசனங்களில் முடித்து அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்குள்ள புதிய ஏற்பாடுகளை நுழைய இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு நாளில் ஒரு பிரசங்கத்தில் ஒரு அதிகாரம் முடிச்சிருவேன். கொஞ்சம் உள்ள கருத்து இருந்தால் தான் 2 பிரசங்கமாக இழுக்கும். நம்ம வெளியே அங்கங்கே போகிறதில்ல, கதை இதெல்லாம் ஆராயறதில்ல. மனுஷனுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை நம்ம வெளிப்படுத்தி அந்த வசனங்களோடு வரும்போது மட்டும்தான் சொல்லுவோம் இல்லையா. மற்றபடி வசனத்தை மட்டும்தான் ஆராய்வோம். நம்ம வேதத்தை கிறிஸ்தவனாக இருப்பதனால் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவனாக இருந்து தேவனுடைய அன்பை ருசிக்கணும். தேவனுடைய வசனங்களை நம்ம இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிறது அதான். அவனுக்கு வேத அறிவு, அவருக்கு உகந்த வாசனை, தேவனை பற்றி அறிகிற அறிவு அவருக்கு உகந்த வாசனைன்னு தான் சொல்லியிருக்கு. அவன் பழைய ஏற்பாட்டு ஜீவியமும் நமக்கு தெரியணும், புதிய ஏற்பாட்டு ஜீவியங்களும் தெரியணும், இப்போ உள்ள ஜீவியங்களும் தெரியணும். இதனால் நம்ம வேதத்தை என்ன செய்யணும்? தடவியாயிலும் ஆண்டவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆகமங்கள் 5 நம்ம இப்போ கடைசி ஆகமம் உபாகம் வந்துட்டோம். ஆகமம் 5 மோசே எழுதினது. கடைசியில் உபாகமத்தை அவன் 10 கட்டளை எழுதுகிறான். அதுக்கு முன்னால் எப்படிலாம் இருக்கணும், ஜனங்கள் எப்படி இருக்கணும், ஜனங்களுக்காண்டி எழுதுகிறான். அந்நியர்களுக்காக எழுதலை. அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய கோத்திரங்களின் அவங்களுக்கு இதயத்தில் தேவனை நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவனை எப்படி நம்ம துதிக்க வேண்டும், எப்படி அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு பிரியமாக எப்படி இருக்க வேண்டும் தான் அந்த உபாகம் முழுதும் எழுதியிருக்குது. உபாகம் ரொம்ப முக்கியமானது. அங்கே புதிய ஏற்பாடில் எபிரேயருக்கு முக்கியம், அதே போல் இங்கே என்ன சொன்னால் உபாகம் முக்கியம். உபாகத்தை நம்ம என்ன சொன்னால் தீர ஆராய வேண்டும். நம்ம கடந்த காலங்களில் உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு 14 முடிஞ்சு 15ஆம் வசனத்திலேருந்து ஆராயிருக்கிறோம். கிட்டத்தட்ட இதில் 43 வசனம், 49 வசனம் இருக்குது. இது கடைசியில் உள்ள அதிகாரத்தை சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஓரப்பிலே அக்கினி நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துண்டு ஆண் உருவும் பெண் உருவும், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகங்களின் உருவும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையிலுடைய யாதொரு பட்சியின் உருவும், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணிகளின் உருவும், பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவுமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரத்தை உங்களுக்கு உண்டு பண்ணாத படிக்கும். உங்கள் கண்கள் வானத்துக்கு நேராக எடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி எங்களை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உன் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி பழைய ஏற்பாடில் நம்ம போன பாகத்தில் பார்த்தோம். எச்சரிக்கை என்ன எப்படின்னா, இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. கரண்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் வேலை செய்ய முடியாது. எல்லா காரியத்துக்குமே கரண்ட்டு. ஆனாலும் டிரான்ஸ்ஃபார்மரில் மெயினில் எழுதி போட்டிருக்கும் எச்சரிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போன வாரமே சொல்லியிருக்கிறேன். அப்போனா என்னச்சுன்னா, ஒரு ஞானம் இல்லாமல் அதில் கரண்டில் பிரவேசிக்கக்கூடாது.
கரண்டை வச்சு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்முடைய கரண்டை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் அறியாமல் அதில் கைப்பற்றக்கூடாது. அதனால் எச்சரிக்கைன்னு எழுதியிருக்கிறார். எச்சரிக்கையாக இருந்தால் சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம், சில காரியங்களை நமஸ்கரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம், சில காரியங்களை மனதிலே கொண்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் இதில் பார்க்கணும். என்ன எழுதியிருக்காருன்னா, கர்த்தர் ஓரப்பிலே அக்கின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அவர் எழுதுவார், நான் இப்படி இந்த ரூபத்தில் தான் இருக்கிறேன், என்ன ஒருத்தன் வரவறிஞ்சு இப்படிலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. நான் உருவம் இல்லை, அருவி சொருபி, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் அருவி சொருபி, அவரால் ஒரு நிலைக்குள் இல்லை. அவர் தேவனை நம்ம நினச்சோன்னா ஒரு மனக்கண்களில் நம்ம கண்ணை மூடி இருதயத்தில் ஆழத்தில் தேவன் பரிசுத்தருங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். மற்றது கொஞ்சம் ஒன்றுமே இதில்லை, ரூபம் நம்ம இதயத்தில் வரக்கூடாது. அதனால் எச்சரிக்கையான்னு சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், அது அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கிடணும். கர்த்தர் ஓரப்பிலே அக்கின் நடுவிலே உங்களோட பேசினாலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீ ஒரு ரூபத்தையும் காணலை. உன் மனக்கண்ணில் ஏதாவது ஒரு ரூபத்தை வழிவிடுவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, சில இதில் பார்க்கும்போது நெருப்பு எரியும், தீ விளக்கு, அந்த தீ விளக்கனே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மனதை ஒருமைப்படுத்தி அப்படி பார்த்து தனக்குன்னே ஒன்று கொண்டு வருவாங்க இதயத்தில். அது ஆண்டவர் அருள் இருக்கிறாரு, எச்சரிக்கையாக இருக்கார். அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி, அவர் சொல்லாகவும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் போதும், அவர் வாயின் சுவாசத்திலே அக்னியை ஊதி அழிச்சிருவார். ஆனாலும் நீ அப்படிலாம் உன்னை சேவிக்க வேண்டியதில்லை. தேவன் பரிசுத்தர், அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை தான் நம்ம என்ன நினைக்கணும். நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. பதிலாக அக்னியிலேருந்து ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. ஆனாலும் அவருடைய சத்தம் கேட்குறது. தோட்டத்திலே யார் என்கிற சத்தம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கேட்கும்போது ஒழித்து கொண்டார்கள். பிறகு தான் அவரோடு சஞ்சரித்தார்கள். அதே தேவன் தான் திருப்பி மாம்சத்தில் வர்றார். அவர் ஆவியான தேவன். அந்த தேவன் அக்னிக்குள்ளே இருக்கிறாரு, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் இருக்கிறார். அதான் அறியக்கூடியது. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துண்டு, நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணலை. ஒரு மனுஷ ரூபமாக அது கிடையாது. நமது சாயல் நம்முடைய ரூபத்துடைய மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் எல்லாமே கிரியை செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவர். ஆனால் அதில் தேவன் இல்லை. அது ஒரு அவங்களுடைய மனது நினைவுக்காண்டி அப்படி செய்கிறாங்க. அதனால தான் ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துண்டு ஆண் உருவம் பெண் உருவம், ஆண் உருவத்தையும் பெண் உருவத்தையும் நீ உண்டாக்க வேண்டாங்க. உருவம்னா அதில் வேறு அர்த்தம் இருக்குது. உருவம் ஆண் உருவம் பெண் உருவம், சிலவங்க ஆண் உருவம் பெண் உருவம் சில மார்க்கங்களில் வழிபடுவாங்க. அது வழிபடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் முன்னக்கூட்டியே அதெல்லாம் எழுதுகிறாரு. ஆண் உருவம் பெண் உருவம், பூமியில் யார் ஒரு மிருகத்தின் உருவம் இல்லை, உருவம் அப்படி உள்ள அர்த்தம் இருக்காதுக்குள்ள. உருவம் பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாரோ மச்சத்தின் உருவம், இவைகளுக்கு யாதொரு உருவத்தையும் ஒப்பா விக்கிரகத்தை உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதே மாதிரி அந்த உருவத்தை மாதிரி நீ செய்து அதை வணங்காத. எவ்வளோ முக்கியமாக எழுதியிருக்க பார்த்தீங்களா? எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்காரு, தெளிவாக எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2000 அதுக்கு முன்னால் 4000 வருஷத்துக்கு முன்னால் எழுந்தது. 6000 வருஷம் இது உள்ள சரித்திர வாயிலாக இருக்கிறது. ஆண்டவர் இதெல்லாம் நீ நமஸ்கரிப்பா, இதெல்லாம் செய்வா, நீ செய்யக்கூடாது. ஆண் உருவம் பெண் உருவம் உண்டாக்கக்கூடாது, பறவைகளின் உருவத்தை உண்டாக்கக்கூடாது. இப்போ நம்ம நேரில் பார்க்குறோம், சிலதை அறியாமையினே செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பற்றி தெரியாது. நமக்கு தேவனை விட எளிதாய் பெற்றிருக்கிற ஜனம் ஏது, விவேகம் உள்ள ஜனம் ஏதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். யாதொரு உருவத்தின் விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கு, விக்கிரகத்தை உண்டாக்காத படிக்கு நீ உண்டாக்க மாட்டாப்பா. அது குறித்து எச்சரிக்கையாயிரு. மற்ற இதில் புரஜாதியில் இருக்கும், அது எல்லாமே இருக்கும், நீ அதெல்லாம் கண்டுக்கிடாத, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பழைய பால தெளிவாக சொல்கிறார். ஒப்பாக விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு உன் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து பரவும் சொல்கிறாரு. இதெல்லாம் நீ மனுஷன் நீனே விக்கிரகத்தை உண்டு பண்ணாத, திருப்பி இது இருக்கிறது. அதாவது எப்படி இருக்குன்னா, உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, சிலவங்க வானத்துக்கு நேராக அப்படியே இது பண்ணி சூரிய சந்திரனை வணங்குவாங்க. அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்படி சொன்னால், உன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தினேன்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, சூரிய சந்திரன் எல்லா ஜனங்களுக்கும் இருக்குது. சூரியன் வந்தால் தான் பூலோகத்தில் எல்லாமே மழையிலேருந்து தண்ணீர்லேருந்து எல்லாமே வேலை செய்யும். நம்முடைய தேவன் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர்
அதனால் நம்ம நீதியின் சூரியனை அந்த அந்த அது வந்தால் அப்போ சூரியனை வணங்கணுமா? கிடையாது. நீதியின் சூரியன் அவர் நீதி உள்ள சூரியன், அதாவது நீதி செய்கிறவன். அவ்வளோ சூரியன்னா அதுக்கு நம்ம கணக்கு வைக்கவே முடியாது. அதான் அது என்ன சொல்கிறாருன்னா, உன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உன் தேவனாய கர்த்தருக்கு இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின. எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்துட்டார் ஆண்டவர் சூரிய வெளிச்சத்தை, சந்திரனுடைய வெளிச்சத்தையும் கொடுத்துட்டார், நட்சத்திரங்களின் வெளிச்சத்தையும் கொடுத்துட்டார். அதை சொல்கிறார். அதான் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உன் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். பார்த்தீங்களா, மிகவும் எச்சரிக்கைங்கன்னு சொல்றாரு. இயற்கையை வழிபடுவாங்க சிலவங்க, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இது நிமித்தம் தேவன் அவர்களை கேடான இச்சரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் இருக்கு. அப்படி அந்த ரோமரில் எழுதும்போது பவுல் அதை எழுதுவான். அந்த இதெல்லாம் படித்ததுனால பவுல் அதை தெளிவாக எழுதுவான். நம்ம அதை லேசில் விளங்கிக்கலாம், நம்ம அந்த பாடங்களை லேசாக விளங்கிக்கலாம். அதனால தான் நீ என்ன சிருஷ்டியை வணங்காத அப்படின்னு சொல்கிறார். சிருஷ்டிகரை வணங்கு, அதை உண்டாக்கின தேவனை வணங்கு, அவர் அருவிஸ்வரூபி. அதான் எப்படின்னா, உன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கு உங்கள் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்றாரு. மிகவும் போட்டிருக்கு இல்லை. மிகவும் அப்படின்னா அது ஒரு புள்ளி கூட வந்துடக்கூடாது, அது ஒரு புள்ளி கூட வந்துடக்கூடாது. சூரியனை வணங்குவாங்க, சூரிய நமஸ்காரம் வணங்குவாங்க, சந்திரனை வணங்குவாங்க, நட்சத்திரங்களை வணங்குவாங்க. அந்த நட்சத்திரம் அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லைங்க, எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா அது அதெல்லாம் இருக்கும் உலகத்தில், நீ அதை நமஸ்கரிக்க சேவிக்கவும் வேண்டாம். தேவன் தான் அதெல்லாம் படைச்சிருது. சூரியனை படைத்தது தேவன், சந்திரனை படைத்தது தேவன், ஆகாய விரிவை படைத்தது தேவன், எல்லாத்தையுமே அவர் உண்டாக்கினார். நீ அதை தொழுது சேவிக்காத அப்படின்னு சொல்கிறதா அது சொல்கிறாரு. அதனால் எச்சரிக்கையாயிருன்னு சொல்லுவார். ஆத்துமாவை உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாருங்கள். உங்களை ஆத்துமா, நம்மளுக்கு ஆண்டவர் ஆத்துமாங்கிறது விலையேற பெற்ற ஆத்மா கொடுத்துருக்காரு. அந்த ஆத்மாவை ஒரு திராத்தில் வச்சு உலகத்தை இதில் வச்சா கூட ஆத்மா தான் அதிக பலன், எடை இழுக்கும். அவ்வளோ பெருசுங்கிறார். உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவன் நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்குது, அவ்வளோ நம்ம கவனமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது எல்லாமே சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம உள்கருத்தை யாரும் ஆராயிறது இல்லை, சும்மா மேல்டாப் அப்படி பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம அது உள்ளத்தில் இருக்கா? ஆண்டவர் தான் அந்த உணர்வுள்ள இருதயத்தை தரணும். உணர்வுள்ள இருதயத்தை சாலமோனுக்கு கொடுத்தாரு. அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்க போய் தான் அவன் அதில் தப்புனான். ஆனாலும் அவன் என்ன செய்யனா, வழி விளைப்பானான். பெண்ணாசைனால தன்னை அந்நிய ஜனங்களை கட்டினதுனால அவன் என்ன சொன்னா, தேவனை மறந்து அவங்களுக்கும் இது பண்ணி போயிட்டான். வானசேனை ஆராதிக்க அப்படி போயிட்டான். அதெல்லாம் நம்மளுக்கு சிஷ்டாந்தமாக இருக்கிறது. நாம் அது முடிச்சு போகக்கூடாது. நம்ம ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னா எப்படி எல்லாருக்கும் சொல்கிறார் ஆண்டவர். அவரை தொழுது சேவிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படிலாம் இருக்கணுங்கிறத சொல்கிறார். இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு களவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். பார்த்தீங்களா, இருப்பு களவாய். அப்போனா எப்படி அங்கே போகவே முடியாது, அவ்வளோ நெருக்கங்கள். இருப்பு களவாய்னா அவ்வளவு கொடூரமான இது. அது எகிப்து அவ்வளோ கடினமாக வேலை செய்யணும், அவ்வளோ கடினமாக இது பண்ணணும். அவங்கள அது கடினமாகங்கிறதுக்கு தான் இழுப்பு களவாயின்னு போட்டிருக்காரு. இருப்பு களவாயில் இருந்து அவங்க செங்கமாலில் வேலை செய்யணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, நெருப்பில் செய்யணும். அவங்களுடைய அந்த நாட்டுக்குள்ளே பண்டக சாலையை கட்டினா யோசிப்பு, அவங்கள பின்தொடர்ந்த மாதிரி இவங்களும் பண்டக சாலையில் கட்டி இவங்களுக்குள்ள வேலைகள், வீட்டு வேலைகள், அரண்மனைகள் எல்லாம் கட்டுறதுக்கு அந்த கடினமான வேலை. அந்த வேலையெல்லாம் செய்யணும்னா எல்லா வேலையும் செய்யணும். இதுக்கு அங்கே அந்த செங்கமாலில் வேலை செய்யுங்கன்னா அது லேஸ் இல்லை. அது அவங்க குனியணும், நூறணும், எடுத்து வைக்கணும், கை வைக்கணும். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ எல்லாமே மிஷினரிகள் வந்துட்டு. ஆனாலும் அந்த கஷ்டமான ஜனங்களை நினைக்கும் பொழுது அவங்க கடின உழைப்பு பட்டு தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதுலேருந்து தான் ஆண்டவர் இவங்க ரொம்ப கடினப்படுத்தி இவங்க கடினத்தை சொல்லி அதுலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஏன்னா ரொம்ப வருஷம் அடிமைப்பட்டிருப்பார்னு முதலே சொல்லிட்டார் ஆபிரகாமுக்கு. உன் ஜனங்களை அப்போ தான் அந்த அடிமையில் இருக்கும்பொழுது தான் சுதந்திரம் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிதுங்கிற தைரியம் நமக்கு தெரியும். அதான் அந்த சுதந்திரத்துக்குள்ளே, கானானுக்குள்ளே சுதந்திரத்துக்குள்ளே போகும்பொழுது
இந்த அடிமைத்தனத்தை எல்லாமே ஞாபகமாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். எகிப்து என்னும் இருப்பு கலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார், கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு. பார்த்தீங்களா, இது எல்லாமே சொல்கிறான். அவனுக்கும் எகிப்தை அவனை போய் கானான் தேசத்தில் பார்க்கணுங்கிறது அவனுக்கு அதிக ஆசை இருந்துச்சு மோசைக்கு. ஆனாலும் நீங்கள் ரொம்ப என்னைய ப்ரெஷர் பண்ணுறதுனால, நான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்து சில காரியங்கள் செஞ்சதுனால அதை அடிக்கடி சொல்லுவான். மாம்சமும் இருக்குது, அவன்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குது. தேவனுக்கு பிரியமானவன் தான், தேவன் அவனுக்கு பிரியமானவர் தான், அவனை போல யாரும் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் சொன்னது மாறாதவர். அதனால் அவர் அதை கட்டளே சொல்வார். ஆபிரகாமுக்கு நீங்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டு தான் இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கும் சரி, பிள்ளைங்கள் போகுது அடிமைப்பட்டுட்டு திருப்பி வருங்கிறத அவன் விசுவாசத்தில் அதை பார்க்குறான். ஒன்றையும் நாம் விசுவாச கண்ணால் தான் தேவனை அறிய முடியும் ஒழிய நம்ம சொந்தமாக பார்க்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் இருக்கு. அப்போ விசுவாசம் அதில் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் விசுவாசம் வர்றதுக்கு முன்னால் இவங்க எல்லாமே எழுதுறாரு. எழுதி விசுவாசம், அவங்கள விசுவாசம், கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கணும், தேவன் மேல் விசுவாசமாக இருக்கணும். அவர் மேல் ஆழமான விசுவாசம் இருக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை நமக்கு லகுவாய் கடந்து சொல்லும், சந்தோஷமாக இருக்கும். அழுகையும் துர்க்கிப்பு நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் மனுஷனே கிடையாது. எல்லா பாடுகளும் இருக்கும். ஒரு பாடு கூட உங்களுக்கு தாத்தா வச்சுருக்க மாட்டான். எல்லா பாடுகளும் நம்ம மேலே திணிக்கைக்கு தான் அவன் ரெடியாக இருப்பான். ஆனாலும் தேவன் ஒவ்வொரு பாடுகள்லேருந்து நம்மளை மீட்டெடுத்து தருவார். அதுதான் தேவனை பற்றிய விசுவாசம். கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்று உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற அந்த நல்ல தேசத்திலே நான் பிரவேசிப்பதில் என்று ஆணையிட்டார். அந்த நல்ல தேசத்திலே நான் பிரவேசிப்பதில் என்று ஆணையிட்டார். ஆணையிட்டார்னா ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு எழுதுவார் அந்த 95ஆம் சங்கத்தில். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 40 நாள் என்னை சோதித்து பார்த்து அவங்களுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு நான் கண்டேன். அதுக்கு பிறகு உள்ள சந்தேகம் தான் அங்கே போகுது. அதனால் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்னு இந்த சங்கீதக்காரன் எழுதுவான். அதான் என்ன சொன்னார்னா, இவனுக்கும் ஆணையிட்டது எப்படின்னா, அந்த நல்ல தேசத்திலே நான் பிரவேசிப்பேன் என்று ஆணையிட்டார். அந்த நல்ல தேசத்தில் நான் போக முடியாது. உங்கள் நிமித்தம் நான் அவரை கடினப்படுத்தினால அவர் அந்த இதை சொல்லிட்டாரு, அதை நிறைவேற்றி ஆணையிட்டார். அதனாலே இந்த தேசத்திலே நான் மரணம் அடைய வேண்டும். அதனால அவர் சொன்னதுனால நான் இந்த தேசத்தில் மரணம் அடைய வேண்டும். நான் யோர்தானை கடந்து போவதில்லை, நீங்களோ அதை கடந்து போய் நல்ல தேசத்தை சுதந்திரித்து கொள்வீர்கள். அவனும் போகலை. மோசே சொல்கிறான், நீங்கள் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்து கொள்வீர்கள். கர்த்தரே உங்களுக்கு தேசத்தை தந்து அவரே பங்கிட்டு, அந்த யோசுவா பங்கிட்டு கொடுத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு இதை கொடுத்து அந்த ஜனங்களை அந்த பாலுந்தேனும் ஓடுகிற அவர் சொன்னபடி அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டது, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டது எவ்வளோ பெரிய உண்மை. எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் தெரியும். கற்றுக்கிட்டு இருப்பாங்க, தேடிக்கிட்டு இருப்பாங்க. சுதந்திரித்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பார்த்தீங்களா, அவர் விலக்கின இதெல்லாம் எனக்கு வேண்டாம், விக்கிரகங்களை ஆராதிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு எரிச்சல் வருதுன்னா இது ஒன்று தான். விக்கிரகங்களை ஆராதிக்க பிடிக்கிறாரு, நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டான்ங்கிற தேவன் ஒருவர் தான் கர்த்தர். அவரை மட்டும் நீ சேவி, அவரை மட்டும் வணங்கு. உன் இருதயத்தின் ஆழத்தில் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுறது அந்தரங்கத்தில் கதவை பூட்டிட்டு, கதவை மட்டும் பூட்டினால இருதயமாகி அந்தரங்கத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது மற்ற காரியங்களுக்கெல்லாம் கதவை பூட்டி தேவனை நோக்கி ஆண்டவரே என்மேல் கிருபையாக இருன்னு சொல்லும் பொழுது அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு. அதான் உன் தேவனாய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை மறந்து, அவர் உடன்படிக்கை எல்லாம் பண்ணிட்டார், இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறந்துடு, அதை மறந்துடாத, அதை நீ மறந்து அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, மறந்து உங்கள் தேவனாய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்விதமான சாயலான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மோசே சொல்கிறான், எந்த விதமான சாயலும் விக்கிரகங்களை நீ உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறான். அவரை மறந்தால் தான் நீ அங்கேருந்து அந்த காரியத்துக்கு போவான். இந்த உலகத்தின் மனுஷன் பல இதை நம்மளுக்கு உபாயங்கள் பண்ணுவான், அதெல்லாம் ஓடிடும். ஆண்டவருடைய பார்வையில் இல்லாமல் இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை சூனியங்களும் இல்லைன்னு இருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக.
அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருப்பான்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு முன்பாக மந்திரமும் சூரியம் பணிக்காது. அவன் எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஆண்டவர் அவனை விலைக்கிடுவார். அதில் அப்போ இல்லைன்னு இருக்கு, அவன் பண்ணவே முடியாது, அவனை யோசிக்கவே முடியாது. அவனுடைய காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கிறிஸ்தவனால தைரியமாக இருக்கணும். கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவ உடையவர்களாகிய நாம் நம்முடைய வேத வாக்கியங்களின்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, சூனியமும் இல்லைன்னு இருக்கு. மனுஷன் படும் பிரயாசம் அனைத்தும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருப்பை கண்டேன் இருக்கு. அவன் பிரயாசப்பட்ட பூரா அயலானுடைய பொறாமைக்கு மீறி அவன் விக்கினங்களை வினாவுவான். ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்றார். நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சது? வேத வாக்கியங்களை படிஞ்சதுனால, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால, அதை அவர் அறிவு வந்ததுனால விசுவாசம் நமக்குள்ளே பெருகும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் போகும். எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. பார்த்தீங்களா? உன் தேவனாய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அதை அவிச்சு போடும். அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி தான், அது எரியாமல் இருந்தாலும் சரி தான், அதை அவிச்சு போடும். உன் தேவனாய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஒரு ட்ரிப் சொல்லியாச்சுன்னா நம்ம அதுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடாது, அவரை எரிச்சல் படுத்தக்கூடாது. மோசே கொஞ்சம் எரிச்சல் படுத்துறதுனால தான் அவனுக்கு அங்கே போக முடியலை. நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம என்ன சொன்னால் கோவப்படுத்தக்கூடாது, எரிச்சல் படுத்தக்கூடாது, அவருக்கு விரோதமாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. நமக்கு லாபமாக வருமோன்னு நினச்சி சில தவறுகளை செய்வோம். அது ஆண்டவர் பார்வையில் அது அற்பமானது, அதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னா செஞ்சால் போதும். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுமாய் பெற்று தேசத்திலே வெகு நாள் இருந்த பின்பு, அதனால் நீங்கள் அந்த தேசத்தில் போய் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்திலே வெகு நாள் இருந்த பின்பு, ரொம்ப நாள் அந்த கானான் தேசத்தில் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷம் ஓடிட்டு, வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கனால பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பிள்ளை பேரம் பூட்டி அப்படி அவனுக்கு சந்ததி 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வந்தவரோடு இருந்த பின்பு, நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரத்தையாவது யாதொரு சில ரூபத்தையும் பண்ணி உங்கள் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தால், பார்த்தீங்களா? நாளான உடனே அவன் என்ன செய்வான்னா அந்த அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து அந்த விக்கிராராதனைக்குள்ளே போயிடுவான். அப்படி நீ போகும்பொழுது எப்படின்னா, கர்த்தருக்குடைய கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தால், அவருடைய பார்வைக்கு, தேவனுடைய பார்வை பொல்லாப்பானது செய்தால், நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள். நீங்கள் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் செய்கிற அந்த அந்த விக்கிரகங்களையும் மற்ற காலையும் செய்யக்கூடாது. நீங்கள் முற்றிலும் அழிந்து போயின்னு சொல்கிறார். அழிந்து போவீர்கள். இன்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியும் சாட்சியாய் வைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு சாட்சி யார்? மனுஷன் கிடையாது. மனுஷன் பேரும் சர்ச்சத்து பேரும் அவனுக்கு சாட்சி வைக்க முடியாது. வானத்தையும் பூமியும், பூமி உன்னை நியாயந்திருக்கும், வானம் உன்னை நியாயந்திருக்கும். அதுக்கு தான் தெரியும் சாட்சியாய் வைக்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக எழுதுகிற பார்த்தீங்களா ஒவ்வொரு வசனத்தையும். இந்நாளிலே உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியும் சாட்சியாய் வைக்கிறேன். வைத்தேன்கள் இல்லை, வைக்கிறேன் எப்படி பெர்சன்டென்ஸு. அப்போ நமக்கு சாட்சியார் வானம். வானம் ஆண்டவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அப்போது அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இது அவருக்கு எல்லாமே அவர் அறிகிறார். அதனால தான் வைக்கிறேன் எழுதுகிறார். நீங்கள் அதிலே நெடுநாளாயிராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். நெடுநாளாயிராமல் நிர்மூலமாக ஆண்டவரே பார்த்துட்டு நிர்மூலம் பண்ணிக்கிடுவார். உன்னை என்ன செய்யணும்னா சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துருவார் சில நேரத்தில். ஏன்னா அவன் அநியாயமாக செஞ்சதுனால சில தவறுகளை, அதான் பவுல் அழகாக எழுதுவான். அந்த அஞ்ஞானிக்குள்ளே இப்படி விட்டு இது கூட கிடையாது, அவனை சாத்தானத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு எழுதுவார். உலகப்புறான மக்களோடு அதிகம் பாவம் செய்வாங்க, அவங்களாம் சாத்தானத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். சாத்தானத்தில் ஒப்பு கொடுத்துருவார். ஏன்னா அவன் சாத்தானவன் ஒன்றும் இல்லை, ஆனாலும் தீமை செய்கிறதுக்கு அவன் எப்பொழுதுமே ஏற்று நிற்பான், அவரோட சேர விட மாட்டான். ஆனால் சாத்தான ஆண்டோட்டு சொல்லுக்கு அவர் காலுக்கு கீழே தான் இருப்பான். நசுக்கினார் அவர் சர்ப்பத்தின் தலையை சிலுவையிலே நசுக்கி கொண்டு உயிருள்ளவராய் இன்றும் நம்மளோட ஜீவித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை புறஜாதிக்குள்ளே சிதறடிப்பார். புறஜாதிக்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். தேவனை அறியாத அறியவர் எல்லாருமே புறஜாதி. தேவனை அறிவர்னா அவருடைய சொந்த ஜனங்கள் சொல்லுவார். மற்ற தேவனை அறியாதவங்களை போகிற யாரும் புறஜாதி. கர்த்தர் உங்களை புறஜாதிக்குள்ளே சிதறடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் விட போகிற ஜாதியிடத்தில் கொஞ்ச ஜனமாய் மீதி இருப்பீர்கள்.
கொஞ்சம் போல ஆயிருங்க, சுருங்கிடுவீங்க. நீங்கள் உங்கள் ஜனங்கள் வர்த்திக்காது. கடற்கரை மனமே வானத்து நட்சத்திரம் சொல்லியிருக்காரு, நீ இப்படி செஞ்சாச்சுன்னா, நீ விக்கிரகங்களை சேவித்து நமஸ்கரிச்சாச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜனம் ஆயிருவீங்க. அப்படி செய்யக்கூடாதுங்கிறார். கடவுளுடைய பார்வையில் நம்ம தேவனை மட்டும்தான் ஆராதிக்கணும். கொஞ்சம் ஜனமாய் மீதி இருப்பீர்கள், அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். அவன் பின்பற்றி பாகால் தெய்வங்களை பின்பற்றி போவீர்கள். அவங்க பேசாது எல்லாம் சொல்கிறாரு. என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, காணாமலும் பார்க்காது, கேளாமலும் சாப்பிடாமலும், அது உயிர் கிடையாது. ஆனாலும் அவங்க மாயை பின்பற்றி போனாது. மாயை பின்பற்றது தான் அந்த சொல்கிறாரு. முகராமலும் சுபாசம் கிடையாது. அதுக்கு இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். மனுஷர் கைவேலையில் செய்கிறது இதெல்லாம் நம்ம செய்வாங்கன்னு சொல்லி அந்த நம்ம திக்கு புஸ்தகங்கள்லாம் எல்லாம் ஆழமாக எழுதியிருக்கு. அது நம்ம பின்னால் ஒரு வருஷம் ஆகும் தியானிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் அதை சேவிப்பீர்கள். அப்போ மாறி தான் உங்களுக்கு அறிவு வரும். அறியாமல் நம்ம செய்துட்டோமே, மாயை நம்ம பின்பற்றிட்டோமேன்னு சொல்லிட்டு மாறி உள்ள உணரும் பொழுது ஆண்டவர் முன்னக்குட்டி இதெல்லாம் எழுதி சொல்கிறாரு அவங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாய கர்த்தரை தேடுவாய். அங்கிருந்து உன் தேவனாய கர்த்தரை தேடுவாய். கர்த்தர் இரக்கம் மனம் உருக்கம் நீடிய சாந்தம் உள்ளவருங்கிற மாறி தான் அவனுக்கு தெரியும். இதில் ஒன்றுமே இல்லையே, நம்ம நட்டமெல்லாம் பட்டுப்பட்டோம், நம்ம ஆத்மா போயிட்டேன், நம்ம ஆத்மா வீணாக போயிட்டேன்னுட்டு மாறி உணர்ந்து தேவனை சேவிக்கும் பொழுது, அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். பார்த்தீங்களா, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது கண்டடைவான்னு சொல்கிறார். அவரை நம்ம பார்த்துருவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அப்போ நம்ம பார்ப்போம். அவர் நம்ம சும்மா பெற்று போட்டு போய் இது பண்ணுறதில்ல. நம்மளை பூமியில் உண்டாக்குன நோக்கமே அவருடைய சித்தத்தை செய்வதுக்கு தான். அப்பொழுது நீ என்ன சொன்னா, என்னை நோக்கி நீ கூப்பிடுவா, நான் அப்பொழுது என்ன செய்வேன்னா முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். காலை தேடுகிறேன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்கார் பைபிளில். அப்போ நான் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை கண்டடைவார்னா தேவனை பார்ப்போம், முகமுகமாய் பார்ப்போம்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் சொல்லி யோபு சொல்லுவான். அதே தான் இந்த சொல்கிறார். என்னை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய், அவரை கண்டடைவாய். என்னை கண்டடைவாய் எழுதலை. எதுக்குன்னா அவரை கண்டடைவாய், தேவனை நம்ம முகமுகமாய் தரிசிப்போம் அப்படிங்கிறது மோசே எல்லாம் சொல்கிறான். தேடும்போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களில் உன் தேவனாய கர்த்தரை திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படையானால் உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். பார்த்தீங்களா, இது எல்லாமே சொல்ல என்னென்னா, நீர் வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது, இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து அந்த விக்கிரகனை பிடிக்கும்போது கடைசி நாட்கள்னால் இன்னும் கடைசி நாள் வரலை, இன்னும் அழிய போகுது. இந்த உலகம் ஒரு நாளில் அழிஞ்சு போயிடும். அக்னிக்கீரை வைக்கப்பட்டிருக்குன்னு தான் வேதத்தில் இருக்குது. வேதத்தின் ஒரு உறுப்பு கூட ஒழியாது. அப்படின்னா என்ன சொல்லாருன்னா, நீ வியாகுலப்பட இவையெல்லாம் தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படையானால், தேவனாய சத்தத்துக்கு கீழ்ப்படையானால், அவருடைய சொன்ன அவருடைய காரியங்களை செய்வாயானால், கீழ்ப்படியானால், அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் கீழ்ப்படியானால், உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா, இருக்கிறபடியால் அவர் தேவன் இரக்கம் உள்ளவர் அப்படி இருக்கிறத தெளிவுபடுத்தி சொல்கிறார். அதான் உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை மறக்க மாட்டார். தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். அதுதான் உதவ முடியுது. இப்போ இதோட 31 வசனம் முடிஞ்சிட்டு 32லேருந்து நம்ம அடுத்த வாரம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உடைய வேதவசனங்கள் எவ்வளோ எங்கள் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்குதப்பா. சோத்திரம்ப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எந்தமுள்ளது, அவர் கிருபை என்னாலும் எங்களை சூழ்ந்திருப்பதற்காய் தோத்திரம் ஐயா. எங்கள் மேல் கிருபையாக இருங்கப்பா. கர்த்தர் இரக்கம் உருக்கம் மன உருக்கம் நீடி சார்ந்த மிகுந்த கிருபை உள்ள இந்த வேதத்திலே நாங்கள் காண்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபையினாலே எங்களை கண்ணோக்கி பார்த்து அநீதி எல்லாவற்றையும் எங்களிருந்து
போட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. சுத்த இருதயத்தை கொடுங்க. நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்களையும் மன்னிங்கப்பா. அந்த உலகத்துக்கு வேண்டிய உலகத்திலே ஜீவனம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவைகளையும் சந்தித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களைப் போல மாம்சமாய் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. இந்த நீர் மாம்சமாய் இரக்கமுள்ளவராய் மாம்சத்தில் வெளிவந்தீரே. உம்மை அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுக்குள்ளே நாங்கள் வளர கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.